Welcome the captain of the team, Director Susindran, onto the stage, please. விழாவின் நாயகர் மியூசிக் டைரக்டர் இமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இணையும் இரண்டாவது படம் இது கண்டிப்பா மேஜிக்கலா இருக்க போது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ஒரே படத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தான் முதல் படமா இருக்கும். கவிஞர் வைரமுத்து அவரை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, நான் பேசக்கூடாது. அண்ட் அவருடைய மகன்கள் மதன் கார்கி மற்றும் கபிலன் வைரமுத்து 3 பேருமே இந்த படத்துல பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க. இது எங்களோட பிளெஸிங் அப்படின்னு தான் நாங்கள் கருதுகிறோம். ஸோ அதுக்காக முதலாவதாக மதன் கார்கி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். 50 லட்சம் ஹிட்ஸ் யூடியூப்ல இந்த இதுவரைக்கும் நான் பண்ண சாங்ஸ்லேயே மேக்ஸிமம் ஹிட்ஸ் அந்த பாட்டுக்கு தான். அதுக்கே அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க கூட 2வது படம் இணைஞ்சு வேலை பார்க்குறேன் அப்படின்றதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதில் 4 பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கலாம். அது எல்லாத்துக்கும் பெரிய மகிழ்ச்சி முதல் தடவையாக அப்பா நான் தம்பி 3 பேரும் இணைஞ்சு ஒரே படத்தில் வேலை பார்க்குறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து அப்பா பாட்டு எழுதும்போது அவரை சுற்றி விளையாடிக்கிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு ரசிகர்களாக நானும் தம்பியும் வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு 34 ஆண்டுகள் கழிச்சு அவர் கூட சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஈவெண்ட். இது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வேறு யாரும் இது மாதிரி ஒரே குடும்பத்தில் 3 பேர் சேர்ந்து பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த பாடத்தில் நான் எழுதின பாடல்கள் 4 பாடல்களுமே வெவ்வேறு சூழல், ரொம்ப அழகான சூழல் எனக்கு கொடுத்தார் சுசீந்திரன் அவர்கள். நீங்கள் பார்த்த அந்த ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அந்த பாடல் தன்னோட காதலை அந்த பெண்கிட்ட நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய தோழி மூலமாக நீ போய் காதலை சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சாங். ஸோ அந்த சூழலே ரொம்ப வரிகளாகட்டும் இசையாகட்டும் இமானவர்கள் அக்கப்பெல்லா யூஸ் பண்ணிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே ரொம்ப அழகாக விஷுவலைஸும் பண்ணியிருந்தாங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகோ அழகோ உனையும் விடவும் அதிகம் ஆனாலும் நீ செல்வாயா, திமிரோ திமிரோ உனையும் விடவும் குறைவு வேண்டாம் என சொல்வாயா, பள்ளியில் 100 முத்தங்கள் கள்ளியாய் தூக்கி போனாளே என்னிடம் மீண்டும் தாவென்று கேட்டதும் மௌனமானாளே, நீ சென்று என் முத்தம் அள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியை காதலுக்கு தூது அனுப்புகிற அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மாதிரி ஒரு ரோசா பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல் பண்ணுறோம், ஆனால் ரெகுலரான பாட்டாக பண்ண வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸோ இல்லை அந்தோனிதாசனோட குரலோ எல்லாமே அதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். லிரிக்ஸும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ அந்த ரெகுலர் பேட்டர்னில் போவேணாம் அப்படின்ட்டு தான் அதில் ஃபுல்லாக பண்ணணும். அந்த சரணம்லன்னா அந்த படத்தோட பீரியடையும் அந்த சரணம்குள்ளே கொண்டு வரும். ஸோ சாக் பீஸு சாக்லேட் ஆட்டம் சப்பி கிடந்தான் அன்னைக்கு, டேப்பு இல்லா கேசட்டை போட்டு பாட்டு கேட்டான் இன்னைக்கு, மரத்தில் மரத்தில் அவன் காம்பஸை கீறி இதயம் வரைஞ்சி வச்சான் அன்னைக்கு, இடியில் இடியில் அந்த பூமரம் பூரா கருகி போச்சுடா இன்னைக்கு, கடைசியில் வந்தான் தண்ணிக்கு சாங் போகும். ரொம்ப அந்த ரைம் ஸ்கீம் அதே மாதிரி அதை பாடின விதம், அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்த விதம், மியூசிக்கில் இருக்க அந்த ஹாண்டிங் ஃபீல், அதை நட்ராஜோட எக்ஸ்பிரஷன், நட்டியோட எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கில், கொரியோகிராஃபி, விஷுவலைசேஷன் எல்லாமே சேர்ந்து வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாடுறதுக்கு. இது எல்லாமே 2 பாடல்கள் எஸ்பிபி அவர்கள் பாடின எங்கே போனோம் இன்னொரு பாடல் ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எஸ்பிபி அவர்கள் கூட சேர்ந்து முதல் தடவையாக ரெக்கார்டிங்கில் அவர் கூட இருக்கேன். அவர் பாடும்போது ரொம்ப ஒரு பிரிவு, நமக்கு இவங்க தான் உலகம்னு நம்ம நினைக்கிற ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த பிரிவை நம்மளால் தாங்க முடியாது. அந்த வலியை சொல்கிற மாதிரியான பாடல். அந்த பாட்டோட ஹீரோ எஸ்பிபி அவர்கள் தான். அவரோட அந்த குரல் இன்னும் எத்தனை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறந்த போது அவர் பாட்டின பொன்மாலை பொழுது பாட்டில் இருந்த அந்த குரல் இன்னும் அதே மாதிரியான ஒரு குரலை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு சாங்குமே ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. தம்பியோட சாங்கில் தம்பி பயன்படுத்திருக்கிற அந்த ஓமைகள், அந்த தொடர்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கரகத மௌனம் மாதிரியான சொற்கள், வென்றாலும் வென்றாலும் பொண்ணையே மனசு கீழும்ன்று சொல்கிற அந்த விஷயம். அதே மாதிரி அப்பாவோட பாட்டில் அந்த டெக்னிக், ஒவ்வொன்றா திருடுறான்ற அந்த பல்லவி, முதல்ல எதை திருடுறேன், 2வது எதை திருடுறேன், 3வது எதை திருடுறேன்ற மாதிரியான அந்த கான்செப்டை அதை வச்சுக்கிட்டு பண்ணது. அதுக்கு
எப்பவுமே எழுதிட்டு மியூசிக் போடுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஃப்ளோ, அந்த தாட் ஃப்ளோ வந்து சிதையாமல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இமானுவேலுக்கு வந்து சுசிதன் அவர்கள் 2 பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து வேலை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் எங்கள் கொடுப்பதுக்கு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. முதல்ல நான் அவருடைய அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எனக்கு அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் எனக்கும் அவருக்கு இடையில ஒரு சின்ன லவ் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். அதுக்காக கிடைச்ச வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப எளிமையான மனுஷங்களுடைய நம்பிக்கையை பேசுகிற படமாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டீம்மேட்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெருந்தலைகளை பற்றி பெரியவங்க எப்போ பேசுவாங்க, பட் என்னுடைய டீம்மேட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து டெஃபினட்டாக சான்ஸ் கிடையாது. அப்புறம் மதி சார், இமான் சார், எல்லாருடைய இதுவும் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு குறைனா, ஒரு ஊரில் 2 ராஜா இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இமான் சார் கணத்துக்கு ஒரு ஹீரோயின் ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் இந்த ஸ்டேஜில் அப்படி யாரும் இல்லைங்கிற ஒரு கவலை எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அண்டு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் சிசி சாருக்கு நன்றி. ரவி சார், தேங்க்யூ. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் நான் கேட்ட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் அன்னப்படி பாரதிராஜா சாரோட. செகண்ட் சிசி சார் ஸ்கிரிப்ட் சொன்னோடனே கிரிக்கெட், நான் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ எவ்வளோ டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே தெரிஞ்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி இந்த படம் எனக்கு கிடச்சிது. அண்ட் நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். நமக்காக விளையாண்டோம் கிரிக்கெட்டை. திருப்பி கிரிக்கெட்டுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த படத்தை பண்ணதா வச்சுக்கலான்ட்டு செட் பண்ணுது. அண்ட் மறுபடியும் சுசி சார் தேங்க்யூ சார். அண்ட் விஷாலா தேங்க்யூ, மாரியனா தேங்க்யூ. அண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஓரளவுக்கு ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். யூ வில் என்ஜாய் த ஃபில்ம். ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஆர் as a public person, எப்படி பார்த்தாலும் you will feel the emotion and depth. எல்லாமே தெரியும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைப்பேன். தேங்க்யூ. சுசீந்திரன் சார் என்ன குறிச்சு படம் பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு கூப்பிட்டு மாமா கூப்பிடுறாருங்க. மாமா இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க சொன்னார். அவர் சொன்னார் எனக்கு கூட ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சுசீந்திரன் சார் நன்றி தெரிவித்து கொண்டு தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஒரு நல்ல படம், ஒரு வெற்றி படம் போகிற படம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்ததாக இவர் ஒரு மிக சிறந்த டிஓபி, அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் சதுரங்க வேட்டை படம் மூலமா நம்ம எல்லார் மனசுலையும் ரொம்ப ஆழமான ஒரு இடம் போட்டு நல்லா சூப்பராக ஒரு சோஃபா போட்டு உட்காந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். நட்ராஜ் என்கிற நாங்கள் செல்லமாக அழைக்கிற நட்டி அவர்களை ஒரு சில வார்த்தைக்கு பேச அழைக்கிறோம். இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் மூலமாக சுசி சார் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பேசணும் வாங்கினேன். நாங்கள் போனோடனே சர்ப்ரைஸாக இருந்தது, இந்த ஒரு சாங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது விஷால் சாரும் ஆர்யா சாரும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு. அது ஒரு சர்ப்ரைஸ். ஒரு சாங் கேட்டோன்னா இமான் சார் மியூசிக்கு, அப்புறம் மதர்காலி சார் லிரிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டவுடனே சரிங்கன்னு சொன்னேன். அப்புறம் சுசி சார் சொன்னார், இந்த மண்ணுளி பாம்பு கலை சொன்னால் விற்றது போதும், அது அடுத்தது விற்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐட்டம் சாங் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் ரெஜுவினேட் ஆகும் அப்படின்னாங்க. ஐ ஹோப் ரெஜுவினேட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சினிமாவில் வந்து ஒரு 27 வருஷம் கழிச்சு ஒரு முறையாக நடிகனாக ஒரு ஸ்டேஜில் நிற்கிறேன். சுசி சாருக்கு நன்றி. திடீர்னு கூப்பிட்டு இந்த படத்தில் நடிகனாரு. ஸோ ஸ்ரீதேவியோட அப்பாவை படத்தில் நடிச்சிருக்கேன். முதல் முறையாக பசங்க கூட சொல்கிறாரு. சுசி சார் என்ன சொன்னாரோ செஞ்சேன். நடிச்சேன்னு சொல்ல முடியாது, அவர் சொன்னார், அது செஞ்சேன். டெஃபினட்டாக அந்த படத்தை ஆர்யா சார் ப்ரொடியூஸ் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச. விஷால் சார் அதை ரிலீஸ் பண்ணுறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ நல்ல விஷயம். அந்த படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப இப்படி ஒரு படத்தில் முதல் முறையாக நடிச்சேன்ன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமைக்குரிய படம். தமிழ் சினிமாவின் ரொம்ப ஒரு அழகான பதிவு.
இப்படி ஒரு டேரக்டரை வச்சு நான் சார்ந்துள்ள வேந்தர் மூவிஸில் அடுத்து ஒரு சுசீந்திரன் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு தமிழ் சினிமா வந்து இப்படி ஒரு சினிமாவுக்காக கௌரவப்பட்டுக்கலாம். ஒரு பெரிய சல்யூட் சுசீந்திரன் சார் இந்த படத்துக்கு. அதே மாதிரி அந்த படத்தோட டிஓபி மதி சார் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னு சொன்னால் அது இமான் சார் பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷாலுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிரேக். அடுத்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு படம். அந்த மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் தான் விஷால் சார் ஆரியா சார் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல விஷ்ணுக்கு டெஃபரெண்டாக ஒரு பெரிய படமாக இருக்கும் இந்த படத்தில். நாங்கள் அந்த படம் வந்து நம்ம சினிமாவுக்கு லக்ஷ்மண் சொல்லி ஒரு அருமையான நடிகர் அந்த படம் கொடுத்துருக்கு. படத்தில் மாரிமுத்து சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு பெருமைக்குரிய படமாக இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படத்தில் நானும் இருக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மீண்டும் இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சுவிசாருக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். சுசீந்திரன் அவர்களுடைய உணர்வுபூர்வமான படவரிசை வந்து ஜீவா ஒரு பெரிய உயரமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்துக்காக அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு விளையாட்டை பற்றிய படம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அவரை சந்தித்த பிறகு தான் இது விளையாட்டை பற்றிய படம், ஆனால் விளையாட்டுத்தனமான படம் இல்லை அப்படின்றத வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த படத்துக்குள்ள வந்து அவர் இந்த ரெகுலரான சுவாரஸ்யங்களுக்கு நடுவில் ஒரு கூர்மையான கேள்வியை வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு படத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு சொன்ன சிச்சுவேஷன் வந்து ஒரு ப்ரொபோசல் மூமெண்ட், ஒரு காதலை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை, அந்த ஒரு மைண்ட் செட், அதில் இருக்கிற ஒரு 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 குரங்குத்தனம், ஒரு சேஷ்டை. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொன்னார். அதுதான் வந்து ஒரு ஃபன்னியாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு, சங்கி மங்கி ஆடும் மனம் சங்கி மங்கி ஆடும், இங்கும் அங்கும் தாவும் அது இங்கும் அங்கும் தாவும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருந்தோம். அந்த பாட்டுக்குள்ள வந்து சின்ன சின்ன தயக்கங்களை பதிவு பண்ணுற வாய்ப்பு அவர் கொடுத்துருந்தாரு. காதல் நான் தெரிவிக்கும் முன்னே சாலை அங்கு முடிகிறதே, நேரம் அது அமைகிற பொழுது வீரம் என்னை விலகியதே, சுமை இறக்காமல் பாவி நெஞ்சு வாடிடும், மழை திறக்காமல் மேகம் ஒன்று ஏங்கிடும், இதழின் வரையில் வரும் தாகம் அடி தரையில் விழுந்து அது சாகும், வென்றாலும் ஓவென்றாலும் இதயம் உன்னை கொண்டாடும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி வந்து பாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன தயக்கங்களை பதிவு பண்ண முடிஞ்சது. இந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கேட்கும்போது இது வந்து ஒரு 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 பெரிய ஒரு ஆரவாரமான ஒரு சாங்காக நான் அதை பார்த்தேன். இமான் இந்த ஜீவா படத்தில் வந்து 3 பேர் பாட்டு எழுதியிருந்தாலும் ஜீவா படத்துடைய ஜீவனாக நான் இசையமைப்பாளர் இமான் அவர்களுடைய இசையை தான் நான் பார்க்குறேன். அவருடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் கொடுக்குற அந்த தனித்துவம் வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது. இந்த படத்தில் வந்து பணியாற்றி இருப்பதை வந்து பெருமையாக நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி வந்து திருப்பி திருப்பி என்னையும் அண்ணனையும் கேட்டுட்டு இருந்தாங்க. 3 பேரும் பாடி எழுதிருக்கீங்க, 3 பேரும் பாடி எழுதிருக்கீங்க, இதில் சிறந்த பாட்டு எது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு ரசிகனா இருந்து நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சிங்கக்குட்டிகள் கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சிங்கம் தான் சிங்கம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்பாவுடைய ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் அப்படின்ற பாட்டு வந்து எல்லாரோட மனசையும் திருடுகிற ஒரு பாட்டாக பார்க்குறேன். அந்த பாட்டில் இருக்கிற புனிதம், அதே நேரத்தில் அண்ணனுடைய ஒரு ரோசா பாட்டில் இருக்கிற அந்த எள்ளல், இது ரெண்டும் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு அம்சம் உள்ளதாக நான் பார்க்குறேன். இந்த படம் பேசப்படும். நன்றி.